திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிற்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் நம்மளுக்கு நிறைய அருமையான பாடல்களை எல்லாம் அர்ச்சனை பாடல்களாக கொடுத்துருக்காரு. இவருக்காக சிவபெருமான் செய்யாத பணியே கிடையாது. அவரை இங்கே நம்ம பூமிக்கு அனுப்பிச்சு கைலாயத்திலிருந்து நம்மளுக்காக அவருக்காகவும் பிற்காலத்தில் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத எல்லாம் சுந்தரருக்காக செய்த பணியெல்லாம் இப்போ நம்மளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு அவரை தடுத்தாட்கொண்டு உயில் ஓலையை ஜெராக்ஸ் எடுத்தார். இப்போ நம்ம ஜெராக்ஸ் தான் பொழப்பே நடக்குது நிறைய. அதுக்கப்புறம் ஒரு பணத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து மாற்றுறதுன்றதை ஏடிஎம் பணி செய்தார். அவருக்காக சாப்பாடு கட்டின்னு போய் உட்காந்து கொடுத்தாரு. இப்போ நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் பாரு, அந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் பசியும் தாகமாக இருந்தாரோ அங்கெல்லாம் சாப்பாடு அவருக்கு கொடுத்து காத்து ரட்சித்தார். அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். பொய் சொன்னவனே பொய் சொல்லக்கூடாது, இனிமேல் நான் இந்த ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாருன்னு 2 கண்ணையும் இது பண்ணிட்டார். இப்போ கண்ணே போயிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம், மாற்று ஆப்ரேஷன் பண்ணுறோம், கண்ணுக்கு கண் வைக்கிறோம். எல்லாத்தையும் இறைவன் பிற்காலத்தில் நீங்கள் இதெல்லாம் படித்து இப்படியெல்லாம் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுறுத்தி இருக்கார். கண்ணு வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவோ திருவிளையாடல்கள். சாப்பாடு போடணும், அடியார்களுக்கு அமுது படைக்கணும் அப்படின்னும் போது நெல்லாக கொண்டு வந்து வீதியை நிரப்பினார். அந்த மாதிரி ஒரு குழந்த வீட்டில் உபநயனம் நடக்கும். ஒரு குழந்த வீட்டில் அழுதுகிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அந்த குழந்த 2மே ஒன்றா பிறந்தது தான். 7 வயசாக இருக்கும்போது ஏரியில் போய் விளையாடி அங்கே முதல்ல முழுங்கிடுச்சு. அந்த வீட்டில் இன்றைக்கி அந்த நாளை அனுஷ்டிக்கிறாங்க, இவங்க வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைய வரவழைச்சி கொடுப்பார் இறைவனோட திருவருளால். ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எப்படி செய்து கொடுத்துருக்காரு பாருங்கள். இந்த பாடல்கள்லாம் பாடினீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், நன்மையெல்லாம் கிடைக்கும். செங்கல்லை வச்சின்னு படுத்து அதை தங்கமாக்கி கொடுத்து அந்த கோயிலில் போய் செங்கல்லை வச்சு செங்கல் எடுத்துன்னு வந்து வீடு கட்டினோம்னா நல்ல சிறப்பாக அமையும். வீடு நல்ல அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும்னு எல்லாரும் நம்ம சுந்தரர் போய் செங்கற்களை தங்க கட்டியாக மாற்றின ஊரில் போய் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவர் பொன்பொருள் பெற்றதும் ஆடை அணிகலன்கள் பெற்றதும் தானே தவிர வேறு எந்த விதமான பாடல்களும் இதில் இருக்காது. அந்த மாதிரி 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு அருளி செய்தது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருக்கோளிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலத்தில் பாடியிருக்காரு. அந்த தலத்தில் என்ன பண்ணுறாரு, குண்டையூரில் ஒரு நிலக்கிழார். அவர் என்ன செய்கிறாரு, இவருடைய சுந்தரருக்கு உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆகையினால் உங்களுக்கு நான் சாப்பாடு, நெய், பால், தயிர், கீரை, என் வீட்டில் என்னெல்லாம் விளையுதோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி குண்டையூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருவாரூருக்கு தருவார் அந்த பெரியவர்.
அப்போ சிவபெருமானுக்கு பொறாமை. நான் தானே கொடுக்கணும், நீ என்ன அவனுக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவரை காலப்போக்கில் நிலம் விளைய விடாமல் அதை பண்ணி இதை பண்ணி அவர் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாயிடுறார். கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோடனே அன்னைக்கு சுந்தரர் சாப்பாட்டில் உட்காந்தா, என்னம்மா நெய் இல்லை, அந்த பெரியவர் கொண்டாடலைங்க, சாப்பாடு ஏன் சரியில்லை, அவர் அரிசி கொடுக்கலங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆச்சு அந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் அவர் ரொம்ப வறுமையில் வாடி போய் கிடக்குறார். என்னய்யா நீ இப்படி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே போகிறார். வா முதல்ல ஏன் உன்னை இப்படி பண்ணார், நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குண்டையூர் சிவன் கோயிலுக்கு போய் பாடுறாரு. இந்த பாடலை பாடின உடனே அந்த தெரு வீதி மூட்டை 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 மூட்டையா கொட்டிட்டாராம் நெல்லை. குண்டையூரில் நெல்லை கொட்டிட்டாராம். அப்போ இவருக்கு அங்கேருந்து அவருடைய கஷ்டத்தை தீர்த்துட்டு, இந்தாங்க இனிமேல் நீங்கள் வச்சுக்கோங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டார். அவர் எவ்வளோன்னு எடுப்பார். அங்கேருந்து திருக்கோளிலி வரார். அங்கே வாங்கின நெல்லை இங்கே பார்சல் சர்வீஸ் செய்யுங்கன்னு கூப்பிட்றாரு. அந்த அருமையான பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த நெல்லை இந்த திருக்கோளிலி எம்பெருமான்கிட்ட சொன்ன உடனே, நீ பாடுப்பா, இப்போ பகலில் பூதகணங்கள் போனால் எல்லாம் பயப்படுவாங்க, நான் ராவோட ராவை ஆள் அனுப்பிச்சி எடுத்துன்னு போய் உன் வீட்டில் கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் தெருவே ஃபுல்லாக கொட்டிட்டாராம். ஒரு வீட்லேயும் மழை போல் நெல் கொட்டி கிடக்குதான். அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், என்ன இது போல் மழை போல் கொட்டி போயிருக்காங்களாங்க, நெல்லை கதவு கூட திறக்க முடியலையங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னாராம், பக்கத்து வீடு தோட்டத்தாலெலாம் போய் பேசுவாங்க இல்லையா, நீ அவங்களாண்ட சொல்லு, அவங்க ஊரே சொல்லிவிடுவாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக பக்கத்தில் எல்லாம் சொல்லி அவங்க வீட்டு வாசப்பில் இருக்கிற நெல்லை அவங்கவுங்க வாரிக்கினோடனே எல்லாம் வாரிக்கினோடனே தெருவும் காலி ஆயிடுச்சு. அவங்கவுங்க நல்ல செல்வ செழிப்பாயிட்டாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரால் அந்த ஊரே நெல் வாரி கொட்டிக்கினாங்களாம். அந்த மாதிரி அவர் ஒருத்தருக்காக செய்கிறது கிடையாது, எல்லாருக்காகவும் எல்லாமும் கிடைக்க பெற்று நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பாடலை பாடி நாமும் நம்மளுடைய கஷ்டம் பஞ்சம் இதுவெல்லாம் போகும். நெல் பானையில் நெல் இருக்கும், அரிசி பானையில் அரிசி இருக்கும், தயிர் இருக்கும், நெய் இருக்கும், பால் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவரை வணங்கினோம்னா, அவருடைய பதிகத்தை பாடினோம்னா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனோட திருவருளால் நம்மளுக்கு கொடுத்த பாடல். இதை பாடுவோம் வாங்க. திருச்சிற்றம்பலம். இது தேவாரம், திருவாசகம், 63 நாயன்மார்களுடைய வரலாறு, 12 திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. பாடுங்க, கேளுங்க, படிங்க. கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதையெல்லாமும் கேளுங்க. சிவபெருமான் தான் முருகப்பெருமான். இதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். ஒவ்வொன்றும் அப்படி அருமையாக இருக்குது. முத்து முத்தான பாடல்கள் எல்லாத்தையும் பாடுங்க வாங்க. இப்போ நம்ம 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கோளிலி தலத்தில் பாடியிருக்காரு. பண் நட்டராகம். நீல நினைந்தடியேன் உனை நித்தலும் கை தொழுவேன், பாலன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே, வண்டமரும் குழலான் உமை நங்கை ஓர் பங்குடையாய்,
விண்டவர் தம்புறம் மூன்றெறி செய்த எம்வேதியனே தென்திரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தரப்பணியே பாதி ஓர் பெண்ணை வைத்தாய் பாடரும் சடை கங்கை வைத்தாய் மாத நல்லால் வருத்தம் அது நீயும் அறுதி அன்றே கோதியில் பொழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டி தரப்பணியே சொல்லுவது என் உனை நான் தொண்டை வாய் உமை நங்கையை நீ புல்கி இடத்தில் வைத்தாய்க்கு ஒரு பூசல் செய்தார் உளரோ கொள்ளை வலம்புறவில் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டி தர பணியே முல்லை முறுவல் உமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லையர் வெண்தலையில் பலி கொண்டுழல் பாசுபதா கொள்ளை வலம் புறவில் திருக்கோளிலி எம்பெருமான் அல்லல் கலைந்தடியேற்கு அவை அட்டித்தர பணியே குரவமரும் குழலால் ஊமை நங்கை ஓர் பங்குடையாய் பறவை பசி வருத்தம் அது நீயும் அறுதி அன்றே குரவமரும் பொழில் சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் அரவம் அசைத்தவனே அவை அட்டித்தர பணியே எம்பெருமானுனையே நினைந்தேத்துவான் எப்பொழுதும் வம்பமரும் குழலால் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்பொனின் மாளிகை சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அன்பது வாயடியேற்கு அவை அட்டித்தர பணியே அரக்கன் முடிக்கரங்கள் அடர்ந்திட்ட எம் ஆதிப்பிரான் பறக்கும் அரவல் குழால் பறவை அவள் வாடுகின்றாள் பறவை அவள் வாடுகின்றாள் குதிகொள் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் இரக்கம் மதாய் அடியேற்கு அவை அட்டித்தர பணியே பண்டைய மால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழல் காண்பரிதாய பிரான் பண்டைய மால் பிரமன் பரந்தும் இடந்தும் அயர்ந்தும் கண்டிலராயவர்கள் கழல் காண்பரிதாய பிரான் தென்திரை நீர்வயல் சூழ் திருக்கோளிலி எம்பெருமான் அண்டமதாயவனே
அவை அட்டித்தர பணியே கொள்ளை வலம் புறவில் திருக்கோளிலி மேயவனை நல்லவர் தாம் பரவும் திருநாவல ஊரணவன் நல்லவர் தாம் பரவும் திருநாவல ஊரணவன் நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லார் அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகாள்பவரே அல்லல் கலைந்துலகில் அண்டர் வானுலகாள்பவரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி பிரம்மபுரீஸ்வரர், அம்பாள் வண்டமர் பூங்குழலி. பாருங்க, நெல் இட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய இந்த 10 பாடல்களையும் பாடுறவங்களுக்கெல்லாம் அல்லல் கலைந்து, எனக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்ற அல்லல் எவ்வளோ படுறாங்க, அந்த அல்லல்லாம் கலைந்து அண்டர் வான் உலகு ஆள்பவரே அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கார். அவருடைய பாடல்கள்லாம் பாடினாவே சிவபெருமான் அப்படியே மெய் மறந்து உனக்கு என்ன ஓனம் எடுத்துக்கின்னு போமா அப்படின்னு கொடுத்துருவார். ஏன்னா அந்த பாட்டுக்கு அப்படி அடிமையாக சுந்தரா நீ பாடு, நீ பாடினா மட்டும் போகிறோன்னு சொல்லி அவருக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தவர். நண்பேண்டான்னு அவங்க பாருங்க, நண்பனாக ஏற்றுக்கினார் சுந்தரரை. அவர் நம்மார் அப்படின்வார். அந்த மாதிரி அருமையான பதிகங்களை கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளை போற்றி இந்த பாடலை எல்லாம் பாடுங்க, கேளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இந்த எளிமையான முறையில் கொண்டு வந்து சேர்க்குறவங்க கிடையாது. அருமையாக கொண்டு வந்து, அருமையாக சொன்னனோ இல்லையோ, பொறுமையாக உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். இதை கேட்டு அனைவரும் நல்ல நிலை உயரணும். இறைவனுடைய திருவருளால் ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.